இன்னும் அவர் பேசவே ஆரம்பிக்கலாமா? ஒரு மாசமா கேட்டுட்டு தான் இருக்கேன் இதை சமைச்சு தர சொல்லி. பண்ணிடலாம், ஆனா இதை கட் பண்ணி தரணும்ல. ஏன் ஒரு கீரை பொரியல் கூட ஒரு மாசம் கேப் விடுவீங்க? நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நமக்கு பிடிக்காதுல்ல சார், நமக்கு எது பிடிக்குமோ அதுதான் நம்ம வீட்ல பண்ண முடியும். ஓ ஓகே. அப்ப இது யாரு? ஆராமணி சார். நம்ம வீட்டில் இது வாங்கினதே கிடையாது. இது காராமணினே நீ சொல்லிதான் தெரியுது. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. பீட்ரூட் அவங்களுக்கு சமைக்க தெரியாதா இல்ல பிடிக்காதான்னு தெரியல. எவ்வளவு நாள் ஆச்சு இப்ப சமைச்சவங்க? எனக்கு ஞாபகமே இல்லைங்க. இங்க பாருங்க, வாழ்க்கைன்னா சில அடிகள் விழத்தான். இதெல்லாம் எனக்கு அவ்வளவா வந்து பெர்ஃபெக்ட்டா வராது. ஸோ அதனால நான் அவாய்ட் பண்ணிடுவேன். வேற எது நல்லா செய்ய வரும்? ஏன் இதை உனக்கு சொல்லி ஆகணுமா? சொல்லுங்களேன். லேடிஸ் ஃபிங்கர், பொட்டாட்டோ அதெல்லாம் நல்லா பண்ணுவேன். அப்படியா? நீங்க மீன் குழம்புலாம் சமைப்பீங்களா? நான்வெஜ்ல சூப்பரா எல்லாமே சமைப்பேன். என்னால நம்பவே முடியலையே. ஆட்டு ஈரல் சமைப்பீங்களா? ஓ. பேஷாயிட்டு சொல்லும் போது எனக்கு நம்பணுங்குது. நீ நாளைக்கே சுட்டு தரணும். ரத்த பொரியல். எனக்கு ஒரு நிமிஷம் இருமா. ரத்த பொரியல் ஆட்டு ஈரல்லாம் நான் தின்னே நாளாச்சம்மா. சாப்பாடு சாப்பாடு இனிமேல் சாப்பாடை பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நாதா. கேரட் சட்னி செய்வா, ரொம்ப சூப்பரா பிடிக்கும். கேரட்ல சட்னியா? கேரட் சட்னின்னு ஒண்ணு இருக்கா? இருக்காம்டா. கேரட் சட்னின்னு ஒண்ணு இருக்கா? நானா செஞ்சது. செய்ய தெரியாம ஒண்ணு செஞ்சிருக்கீங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. கேரட் சட்னி செய்யும் முறை சொல்லுங்களேன். கேரட்டை கட் பண்ணி, அப்புறம் ஆனியன் கட் பண்ணி, அப்புறம் மிக்ஸியில் அரைச்சி. ஏப்பா ப்ரொடக்ஷன்ல இதை ட்ரை பண்ணுங்களேன். கொண்டாந்து வைக்கிறோம், இவங்களுக்கே இப்ப இடையில அந்த சாப்பாடை கொடுக்குறோம். நம்ம ஒரு பக்கம் வண்டியை திருப்புனா அது ஒரு பக்கம் போதடா கடவுளே. கேரட் சட்னி நீங்க இதை மிஸ் பண்றதே பெட்ரு. ஏன்னா இது சட்னியே இல்ல. நான் நினைக்கிறது எதுவுமே இங்க இல்ல. இதை தாண்டி என்ன நினைக்கிறீங்க? அப்படி ரசம். என்னடா சொல்ற? ஆமண்ணே. சரி போய் உட்காரு போ. உன்னெல்லாம் ஆட்டத்துக்கு சேர்த்ததே அதிகம். ஒரே அசிங்கமாய் போச்சு குமார். சார் அவருக்கு வேணும்ன்றது அந்த ரசம், அந்த தோசை, அவ்வளவுதான் சார். அதை கூட செய்யாம தான் என்ன பண்றீங்கம்மா? அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா 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 வா. எப்பவுமே அதுதான் சார் கேட்பாரு. அவருக்கு அது இருந்தா புது உயிர் வாழ்றதுக்கு. நான் இவ்ளோ நேரமா சொல்லிட்டு இருந்த வினோதமான கேஸ் இவன் தான். வாழைப்பழம் எது பண்ணாலும் சரி, பருப்பு கூட்டா இருந்தாலும் சரி, இல்ல வடையா இருந்தாலும் சரி. எவ்வளவு நல்லா சாப்பிட்டு செஞ்சதே இல்லை சார். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வாழைப்பூ கூட்டெல்லாம் ஹோட்டல்லையும் கிடைக்காது. அப்படியே? ஆமா. ரால்ல இருந்து அழகா தோலை உரிச்சு தனியா வறுக்க நல்லா இருக்கு சார். க்ளீன் பண்ற ப்ராசஸே நல்லா இருக்கு. இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஃபோர்க் எடுத்துட்டு போய் கட் பண்ணி அது மேல இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு சமைக்க வரும்போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுல அந்த சந்தோஷம் வராது. ஐ எம் சாரி. வாங்க, உங்களுக்கு என்ன ரொம்ப நாளா சாப்பிடணும்னு ஆசை, சாப்பிடாம இருக்கீங்க? முருங்கைக்காய் சார். அந்த முருங்கைக்காயில் வந்து மசாலா போட்டு நீட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஒரே ஒரு ட்ராபேக் என்னன்னா, காரம் அவங்களுக்காக போட நம்ம திங்க முடியாது. என் மகனுக்கு யாரோ பில்லி சூனியம் வச்சுட்டாங்க. பில்லி சூனியம் இல்ல, இது சில்லி சூனியம். எது செஞ்சாலுமே குறை சொல்லிட்டே தான் சார் இருப்பேன். அது வந்து செய்யறதுக்கெல்லாம் குறை சொன்னா எப்படி செய்ய மனசு வரும்? இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த நாள் எப்படி டேஸ்ட்டாக வரும்? என்ன ஒரு புத்திசாலித்தனம். நீங்க 3 நாள் தொடர்ந்து நல்லா இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்ன சொன்னாலும் இதை தான் செய்ய போறான்னு ஏதோ ஒன்னு தான் செய்ய தோணும். சார் ஆமா சார், அதுதான் உண்மை. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகணும். எனக்கு பிடிச்சது கத்திரிக்காய் தான். ஒரு ஆளுக்கு பிடிக்கிறது முக்கியமா, 3 பேருக்கு பிடிக்கிறது முக்கியம் சார். அப்படிதான், ஒரு ஆளுக்கா 3 ஆளுக்காங்கிறாங்க. சோ உங்களுக்கு கத்திரிக்காய் கிடைக்காது. கொஞ்சோண்டு சட்னி வேணா தரேன், நக்கிட்டு போறீங்க. மாங்காய் சாம்பார் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் மாங்காய் சாம்பார் செய்ய மாட்டாங்க. சார் எனக்கு மாங்காய் சாம்பார் பிடிக்காது சார். மீன் குழம்புல போட்டா ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இவங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்லை சார், மாங்காய் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் சார். ஏங்க, மாங்காய் சாம்பார் டேஸ்ட்னு எனக்கும் தெரியுங்க. இதை சொன்ன பிறகு எப்படிப்பா நான் மாங்காய் சாம்பார் டேஸ்ட்னு சொல்றது? ஏன் சார் அழுகுறீங்க? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி சண்டே அன்னைக்கு வெஜிடேரியன் மீல் சாப்பிட்றது எப்படி இருக்கு? இப்போ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல, நல்லா பழகிருச்சு. பட் அவர் உங்களை மீன் சாப்பிட விடலைங்கிறதுக்காண்டி கேரட்ல என்னமோ செஞ்சு கொடுத்து அதை சட்னின்னு நம்ப வச்சிருக்கீங்க பாருங்க அந்த மனுஷனை. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா, வாயை மூடுறா. சண்டே மெனு
ரசம் மாங்காய் ஊறுகாய். ஏன்டா தொட்டுக்கிறதாவது கொஞ்சம் நல்லது கெட்டது செஞ்சிடக்கூடாதா? அது அனாவசியம். ஒரு வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி. இந்த சாம்பார் அந்த ரசம் அந்த வெஜ்ஜியே தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க சார். பட்ட பாடு இருக்கே. ஐயோ ஐயோ ஐயோ. நீங்க என்னென்னலாம் விரும்பி சாப்பிடுவீங்க நான்வெஜ்ல? பலது இருக்குதே, எதை சொல்றது? மொசக்கறி வைப்பாங்க சார், சூப்பரா இருக்கும். ஒரு நிமிஷம் இருமா, உட்காந்துக்க. ஆஹா ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. அப்புறம் நண்டு சாப்பிடுவோம் சார். மற்றபடி சிக்கன் மட்டன் சாப்பிடுவோம் சார். தம்பி டைனோசர் தவிர அவ்வளவு சாப்பிடுற குடும்பம் தம்பி. ஏண்டா யாருமே சொல்லவே இல்ல. சொல்லணுமாடா உனக்கு? என்ன பேசுறீங்க நீங்க? எனக்கே கோபம் வருதுன்னா பாத்துங்க. ஏமா இப்படி தப்பு பண்றீங்களம்மா? ஒரு சாம்பார் ஒரு மோர் குழம்புன்னு சாப்பிட்டாலும் பரவாயில்ல, வெறும் ரசம் ஊறுகாய் சாப்பிடு ஒண்ணு எல்லாம் தள்ளுங்க. மாமா கோவம் வந்துருச்சு, இனி எரிமலை வெடிக்குண்டா. எப்படி சாப்பிட்ட பிள்ளைய ஒரு ஒரு ஈக்குவலா ஏதாவது சாப்பிட வேணுமா? போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்கண்ணா. அம்மா நான் உனக்கு சொல்லி கோச்சுக்க, நீ பிடிச்ச சாப்பிடு. அவன் வெஜ்ஜு சாப்பிட்டா கூட பரவாயில்ல, அவன் ரசம் மட்டும்தாம்மா சாப்பிட்றான். அவன் ரசட்டேரியன்மா, வெஜிடேரியன் கூட கிடையாது. போட்டு விட்டு நீ வாழணும், நான் சாகுறேன். எங்களுது வந்து லவ் மேரேஜ் சார். எங்க அப்பாவை போய் இவர் பேங்க்ல மீட் பண்றாரு. எங்க அப்பா இவரை பார்த்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து கேட்ட ஒரே கேள்வி, என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. ராதா மாப்பிள்ள கறி சாப்பிட மாட்டேங்கிறாரு, நீ சமாளிச்சிருவியா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. எப்ப தோணுச்சு அப்பா சொன்னதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாமோன்னு? அந்த குடிமையை வாயாலே எப்படின்னே சொல்லு. கல்யாணம் ஆன 3 மாசத்துல வந்து ஒரு பெரிய காது குத்து ஃபங்க்ஷன் வந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சோம் சார். வேகமா ஒரு குடு குடு குடுன்னு எந்திரிச்சு ஓட மண்டபத்துக்குள்ள எல்லாம் ஒரே பரபரப்பான பேச்சு. ராதா மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாரு, ராதா மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாரு. கல்யாணம் ஆன 3 மாசத்துல மாப்பிள்ள வாந்தி எடுக்கிறாருன்னு நிலைமை யோசிச்சு பாருங்க சார். அவர் வெஜிடேரியன் எப்ப தெரிஞ்சுது? நாங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்தே தெரியும் வெஜிடேரியன் தானா. பட் அப்ப லவ் பண்ற டைம்ல வெளியே போகும்போதெல்லாம் நான்வெஜ் சாப்பிட்டாங்க சார் என்னோட. சார் எனக்கு கறி தோசை புரோட்டா சால்னா ஊத்தி அது சிக்கன் வச்சு சாப்பிட்றதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ என் கூட சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மெஜாரிட்டி வெஜிடேரியன் ஆயிட்டனால தானா அது அந்த போட்ல தான் போகுது. தம்பி உங்க சூழ்நிலை புரியுது, யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா? அது எப்படி கல்யாணத்துக்கு முன்னால இதெல்லாம் இழுத்து போட்டு சாப்பிட்டீங்க? கேட்கும் போது அந்த டைம்ல லவ் பண்ண டைம்ல ஒன்றும் சொல்ல முடியல. நீ இவங்க கொடுக்குற ஹைப் அளவுக்கு சிக்கன்ல அப்படி என்ன டேஸ்ட் இருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் கேள்வி இருக்கு. ஏய், மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவேன். அப்ப சப்பன இருக்கு சார். அதுக்கு நான் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணா அவ்வளோ டேஸ்டா இருக்கு எனக்கு. இவனை நான் வெட்டாம விட மாட்டேன். ஆனா சப்புன்னு தான் இருக்குன்னு தெரியுது, அப்பயே சொல்லியிருக்க வேண்டியதானே இது நல்லாவே இல்லைன்னு. அது சொல்லுவாங்க, சொல்ல சொல்லி இருக்கோம். எப்ப அவர் வெஜிடேரியன் தெரிஞ்சுது? எனக்கு கல்யாணம் ஆன நைட்டு தான் தெரியும். எங்க மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் தான், ஆனா யாருமே சொல்லல. என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற. எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அப்போ உடஞ்சிருச்சு. என்னையா சாப்பிட விடுவாங்கன்னு பார்த்தா என்னையும் சாப்பிட விடல. நானும் சாப்பிடுறது இல்ல, எல்லாமே விட்டுட்டேன் மோஸ்ட்லி. நாம என்னப்பா செய்யறது, நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கிறது. யாரா அவ? இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கா. ஏன் இவங்களே வெஜிடேரியன் மாத்தி விட்டீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. எனக்கு அது மீன் ஸ்மெல், நானே ஸ்மெல் பிடிக்காதுன்னு விட்டுட்டேன். உங்களுக்கு பிடிக்கல என்ன, அவங்க தானே சாப்பிட போறாங்க. அப்படி எல்லாம் சொல்லப்படாது. என்னடா மிரட்டுற? அப்படி எல்லாம் சொல்லப்படாதுன்னு அந்த டென்ட்ல சொன்னேன். இந்த கண்டிஷனை சொல்லியிருக்கணும்ல, எனக்கு மீன் ஸ்மெல் கூட பிடிக்காது அப்படின்னு. யாரும் கேட்கல, நானும் அதெல்லாம் சொல்ல. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. போய் கேட்க போறாங்களா மாப்பிள்ள வெஜிடேரியன் கேட்டுவாங்களா என்ன? இல்ல இப்ப கொஞ்ச நாள் மாத்திட்டேன், 3-4 இயர்ஸா. சிறப்பு, மிகச் சிறப்பு. ஏன் பிள்ளைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை நீங்கள் அவர்களுக்கு கொடுப்பதில்லை உணவு விஷயத்துல? ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. சரி, ஒரு ஆளுக்காக வந்து அவ்வளோ வெரைட்டி செஞ்சோம் அப்படின்னா ஒண்ணுதான். 16 புள்ள இருக்கா? இடையில குறுக்கு கேள்வி கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது, அப்புறம் நான் எந்திரிச்சு போயிடுவேன். சொல்லவா எந்திரிச்சு போவேன். இப்ப இவங்க பையனுக்கு செஞ்ச நீ சாப்பிடுன்னு சொல்லி இவங்க செஞ்சு கொடுக்குறாங்களே, இதுல எதெல்லாம் சாப்பிட முடியல உங்களால? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன், சொல்லுங்க. கேரட் சாதம். கேரட் சாதம், இதுக்கு கேரட் சட்னியே தேவைடாப்பா. முடியல. ஒரு தக்காளி சாதம் இருக்கு, அத தக்காளி சாதம் சொன்னா தக்காளி கூட நம்பாது. என் பையன் அது ரொம்ப சூப்பர்னு சொல்லிட்டான்னு சொல்லி அதையே வாரத்துக்கு ஒரு வாட்டி செஞ்சிருவாங்க கண்டிப்பா.